को अपने दोस्तों के साथ जरूर शेयर कीजिएगा और इस वीडियो में कमेंट करके हमें लाजमी तौर पर बताइएगा कि आने वाले वक्त में आप किस तरह की वीडियोस देखना पसंद करते हैं। और अगर आपने अभी तक हमारा चैनल सब्सक्राइब नहीं किया तो फौरन सब्सक्राइब कीजिए, साथ ही बेल आइकॉन पर क्लिक करें ताकि मजीद आने वाली वीडियो जो हम वक्तन फवक्तन आपके लिए इस चैनल पर अपलोड करते हैं वो आपको वक्त पर मिलती रहें और आप उनसे मुस्तफीद होते रहें। सबको जय मसीह की। அன்பு சிபிஎம் ரெகோபோத் சிபிஎம் நேயர்களுக்கு எமது உள்ளங்கனிந்த கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். We wish you a Merry Christmas and a Happy New Year. கிறிஸ்து பிறப்பும் கிறிஸ்தவ விசுவாசமும் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு சில கருத்துக்களை பரிமாற விரும்புகிறேன். मसीह का जन्म और मसीह का कुछ बातों को मैं आपको बताने के लिए चाहता हूँ. காலாகாலமாக நாம் கிறிஸ்து பிறப்பினை ஒரு பண்டிகையாக கொண்டாடி வருகிறோம். அதன் உண்மையான நோக்கம், அதன் பொருள் அறியாமலேயே பண்டிகையாக ஆசரிக்கிறோம். कई सालों से जो मसीह के लोग परमेश्वर का जन्म का दिन को अच्छा दीवार करके उन लोग मनाते हैं. ஆரோரிடம் இஸ்ரவேல் ஜனங்கள் கூறியது போல நமக்கும் ஒரு விக்கிரக தெய்வம் இருக்கட்டுமே, ஒரு கண்டுக்குட்டியை பொன்னினால் செய்து கொள்வோமே என்று கூறியது போல உண்மையான பொருள் தெரியாமல் விழாக்களாகவும் ஆடம்பரமாகவும் நாம் பண்டிகையை கொண்டாடுகிறோம். जैसा इस्राएल लोग आरोन से कहते थे जो हमारे लिए भी एक मूर्ति रहने दो, वैसा हम भी मनाएंगे. इसी प्रकार कुछ सालों से मसीह के लोग इस प्रकार उन लोग एक रीतिवार से उन लोग मनाते हैं. உள்ளபடியே கிறிஸ்து பிறப்பு ஒரு நற்செய்தி, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை தருகின்ற ஒரு நற்செய்தி. அது सच्ची बात ये है कि परमेश्वर ने जन्मा है, सारे लोगों का एक कुछ खबर है. முதலில் கேரல் சர்வீஸ் நடத்திய தூதர்கள் உன்னதத்தின் தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று பாடி துதித்தார்கள். जो पहला जो कैरल जो राउंड जो पताए जो स्वर्ग दूत लोग उन लोग इसी प्रकार बोलते थे जो स्वर्ग में महिमा हो और पृथ्वी में जो मनुष्य के अंदर शांति हो, इसी प्रकार उन लोग बताने लगे. அடிமைப்பட்டு கிடந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் தமது இரக்கத்தின்படி வாக்களித்தபடியே கிறிஸ்து மனிதனாக அவதரித்தார். जो पिता परमेश्वर ने जिस प्रकार वायदा किया है उसके अनुसार वो प्रभु यीशु मसीह ने जन्मा है. அந்த அவதார புருஷன் இயேசு கிறிஸ்துவின் அந்த யூதர்கள் வழியாக நாமும் மீட்பினை உலக மக்கள் अनेवரும் பெற்றுக்கொள்கிறோம். तो जो उस प्रकार यीशु मसीह जन्मा होने के कारण हमारे लिए छुटकारा और सारे पृथ्वी का लोगों का ये छुटकारा हम पाए हैं. மனித வாழ்வின் முக்கியமான நோக்கமான சமாதானத்தை நமக்கு தரும் ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார். जो खास करके हम देखने से हमारे लिए जो आने वाला ताड़ना जो था वो प्रभु यीशु मसीह खुद वो क्रूस में ले लिया है. கிறிஸ்தவ சித்தாந்தத்தின் அடிப்படை தத்துவமே விசுவாசம்தான். जो मसीह का एक नियम जो है, जो मसीह का एक जन्म बात है. கிறிஸ்துவின் பிறப்பை நற்செய்தியாக அறிவித்த பரிசுத்த வேதாகமத்தின் லூக்கா 1ஆம் அதிகாரத்திலேயே விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்ற பாடத்தை ஆண்டவர் நமக்கு பயிற்றுவிக்கின்றார். तो लूका में इस प्रकार हम पढ़ते हैं जो यीशु मसीह जन्म होने के कारण हमारा अंदर विश्वास किस प्रकार होना है उसके बारे में कुछ बातों को लेसन को सिखाए हैं. லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை மிக விரிவாக எழுதுவதற்கு முன்பே இரு நிகழ்ச்சிகள் தெளிவாக குறிக்கப்பட்டுள்ளது. जो लूका का पहला अध्याय लिखने के पहले जो दो घटना हुआ करके हम समझ सकते हैं. முதலில்
ஆசாரிய ஊழியம் செய்து வந்த சகரியா என்பவரது வாழ்க்கை பற்றியது. पहला पहला जो याजक का सेवा कर रहा था वो सगरिया, उनका बारे में उनका एक हिस्ट्री है. வயதில் முதிர்ச்சியடைந்த அந்த சகரியா தனது மனைவி எலிசபெத்தோடு குழந்தைகள் இல்லாமல் வாழ்ந்து வந்தான். वो उम्र हो गया था, वो पत्नी के साथ जीता था, लेकिन उसका बच्चा नहीं था. ஆலயத்தில் தூபம் காட்டும் வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவனது வலது பக்கமாக தேவ தூதன் தோன்றி, பயப்படாதே சகரியாவே, நான் ஒரு நற்செய்தி அவனுக்கு கூற வந்தேன், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்றான். वो मंदिर में ऐसा दुआ देते समय में जो दाहिने वो स्वर्गदूत खड़े होकर, वो डरो मत सगरिया, मैं आपको एक खुशखबर बताने के लिए आया हूँ. நீ ஒரு குமாரனை பெறுவாய், आप एक बेटा को जन्माएगा, அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. उनको யோகன்னா करके नाम रखना. அவன் ஆண்டவருக்கு வழியை செம்மைப்படுத்துகிறவனாக மாறுவான். वो परमेश्वर के लिए मार्ग दिखाने वाला होकर रहेगा. மிகவும் அதிர்ச்சி அடைந்த சகரியா, இது எப்படி ஆகும், நானும் என் மனைவியும் வயதில் முதிர்ச்சி அடைந்து விட்டோமே என்று கூறினார். जहरिया बोलने लगा, मैं और मेरा पत्नी तो बहुत बूढ़ा हो गए हैं, बहुत उम्र हो गए हैं, किस प्रकार ये बात होगा करके बोलने लगा. எப்பொழுதும் பிள்ளை வேண்டும் என்று ஜெபித்து கொண்டுதானே சகரியா இருந்திருப்பான். பின்னே ஏன் அவன் தூதனை நோக்கி அவிசுவாசமாக இப்படி சந்தேகப்பட்டான் என்பது நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். लेकिन वो हमेशा वो बच्चा के लिए, उसका बच्चा नहीं होने के कारण बच्चा के लिए दुआ करता होगा. लेकिन उस समय में स्वर्गदूत बोलने के बाद उनका अंदर ये सवाल क्यों आने लगा, इस प्रकार हमको कैसा होगा करके. அவனது சந்தேகத்தை பார்க்கும்போது ஒருவேளை அவன் அவிசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருந்தானோ என நமக்கு யூகிக்க தோன்றுகிறது. उसके बारे में हम देखने से शायद वो संदेह के साथ ऐसा दुआ किया होगा क्या, इस प्रकार हम विचार करना पड़ता है. தனது முற்பிதாவாகிய ஆபிரகாம் ஆண்டவரிடமிருந்து பெற்ற அற்புத அடையாளங்களை இவன் மறந்து விட்டானோ? जो हमारे पूर्व पिता लोग, जो अब्राहम, उन लोग से जो पाया हुआ आशीषों को ये भूल गया क्या. இவனது 14 கேள்வியை கேட்டு அதிர்ச்சி அடைந்த தூதன், இவைகள் நடக்கும் மட்டும் நீ ஊமையாக இருப்பாய் என்று கூறினார். ये बातों को सुनकर स्वर्गदूत ने बोला, ये कार्य होने के तक आप गूंगा होकर रहेंगे करके बोला. இரக்கத்தில் நிறைவுள்ள ஆண்டவர் அவனுக்கு இறங்கி அவனது வேண்டுதலை கேட்டு எப்படியும் யோவான் என்ற குமாரனை அவனுக்கு அருளினார். यहोवा ने ठीक समय पर उसका जन्माया, யோகனா करके एक अच्छा पुत्र दिया. லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் வருகின்ற, இதே அதிகாரத்தில் வருகின்ற இன்னொரு நிகழ்ச்சி, जो लूका का पहला अध्याय का और एक घटना के बारे में हम बढ़ सकते हैं. தாவீதின் பரம்பரையில் வந்த யோசேப்பு என்பவருக்கு நியமிக்கப்பட்ட மனைவியாகிய மரியாளை பற்றியது. जो दाऊद का घराना का यूसुफ का जो उनका एक जो एंगेजमेंट हुआ था, जो मरियम, उनका एक स्टोरी है. மரியாளிடம் தேவதூதன் தோன்றி, மரியாளே நீ பயப்படாதே, நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக மாறுவார் என்று கூறினார். जो मरियम से स्वर्गदूत प्रकट होकर वो बोलने लगा, मरियम अब डरो मत, आप एक पुत्र जन्मेगा, वो इस जगत का सारे पापों को उठाने वाला होकर रहेगा. தேவதூதனின் வார்த்தைகளை கேட்டு அதிர்ச்சி அடைந்த மரியாள், இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே என்று நியாயமான ஒரு கேள்வியை கேட்டாள். लेकिन जो मरियम ने स्वर्गदूतों को बातों को सुनकर जो शॉक हो गया, ये कैसा होगा, मैं तो पति को नहीं जानता हूँ, केवल जो मंगनी हुआ है, शादी तो नहीं हुआ है, कैसा मुझे बच्चा जन्मेगा. அதற்கு தூதன்,
தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவர் நினைத்தது நடக்கும் என்று கூறிய பொழுது மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்று தலை वणंगी பதிலளித்தாள். तुरंत स्वर्गदूत ने बोलने लगा, ये प्रभु के लिए कुछ भी काम कठिन नहीं, ये होगा। तुरंत मरियम ने कहा, ये प्रभु मैं दासी हूँ, आपका वचन का अनुसार होने दो करके चुप हो गया। ஆண்டவரையும் அவரது வார்த்தைகளையும் முழு மனதோடு விசுவாசித்து வாழுகின்ற ஒரு விசுவாச வாழ்க்கையை தான் மரியாள் கொண்டிருந்தாள். जो परमेश्वर को विश्वास करके परमेश्वर की ही आराधना करने वाला मरियम था। சாதாரணமாக நமது மனித வாழ்வில் நாம் பலரை நம்புகின்றோம். साधारण रीति से हम कई बातों को भरोसा करते हैं। ஒரு நடந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். ये सचमुच हुआ का घटना को मैं आपको बताने के लिए चाहता हूँ। சற்று வயதில் முதிர்ச்சி அடைந்த ஒரு தாய் குடல் வியாதியினால் மிகவும் கஷ்டப்பட்ட பொழுது அதற்கான ஆப்ரேஷன் டேட் நாள் குறிக்கப்பட்டது. एक बार एक माता को जो ऑपरेशन का एक डेट नियुक्त किया हुआ था। ஆப்ரேஷன் நடக்கும் நாளுக்கு முந்தின நாளிலேயே அவரது பிள்ளைகள் உறவினர்கள் எல்லோரும் வீட்டிற்கு வந்தார்கள். जो ऑपरेशन होने का पहला दिन उसका सारे रिश्ते घर में आने लगे। எந்த விதமான கவலையுமின்றி ஓடி சாடி அவர்களை உபசரித்து, இதற்கு முன்பு அவர்களெல்லாம் வரும்பொழுது எந்த அளவுக்கு அவர்களை உபசரித்தார்களோ அதை விட பல மடங்கு உபசரித்த பொழுது कितना मेहमान लोग आए थे, उतना मेहमान लोग को उतना अच्छा से उसका सेवा किया। उसका पहले कैसा था वैसे ही अभी भी, कल ऑपरेशन है अभी भी इतना खुशी से वो सारे कामों करते रहते हैं। அவரது மூத்த மகள் அந்த தாயிடம் வந்து, அம்மா நாளை விடிந்தவுடன் உங்களுக்கு ஆப்ரேஷன், அதனை பற்றி உங்களுக்கு பயம் இல்லையா, கவலை இல்லையா, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களே என்று கேட்ட பொழுது जो उसका बड़ी बेटी आकर माँ से पूछा, माँ जी आपको कल आपका ऑपरेशन है, अब इतना खुशी से वहाँ आया, घूमते सारे काम करते हैं, आपको कुछ डर नहीं रहते क्या, इस प्रकार पूछने लगे। எனது ஆப்ரேஷனுக்கான கத்தியை பிடிப்பவர் யார் என நான் அறிவேன், எனவே நான் கவலைப்படவில்லை என்று கூறினார். मेरे लिए ऑपरेशन करने वाला जो चाकू को पकड़ने वाला कौन है करके मैं जानता हूँ, इसलिए मैं नहीं डरता हूँ। ஆப்ரேஷனை செய்ய போவது அந்த தாயின் கணவனாக இருந்தது. जो ऑपरेशन करने वाला उनका पति था। இது மனித நம்பிக்கை. ये जो है मनुष्य का एक विश्वास है। புகழ்பெற்ற விஞ்ஞானி ஐன்ஸ்டீனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். जो एक फेमस हुआ जो साइंटिस्ट जो आइंस्टीन, उनके बारे में आप जानते होंगे। ஐன்ஸ்டீன் நோபல் பரிசு பெற்ற பொழுது அவருக்கு ஏராளமான பாராட்டு கூட்டங்கள் நடத்தப்பட்டது. जो आइंस्टीन का जो नोबल जो इनाम जो पाने के समय में कई प्रकार उससे प्रशंसा आ रहे थे। பல உலக நாடுகளிலிருந்து விஞ்ஞானிகளெல்லாம் அவரை அழைத்து பாராட்டு தெரிவித்தார்கள். कई देश से जो साइंटिस्ट लोग जो है उनको जो प्रशंसा किए थे। இந்த ஐன்ஸ்டீன் செல்லும் இடமெல்லாம் அவரது மனைவியும் கூடவே சென்றாள். जो आइंस्टीन जो जहाँ कहीं जा रहे थे उनका पत्नी भी जा रहे थे। பாராட்டு விழாக்கள் நடந்த பொழுது மேடையில் மனைவியும் அமர்ந்து பாராட்டு பெற்றார். जो 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 बड़ा बड़ा मीटिंग था उस समय में उनका पत्नी भी उनके पीछे पीछे जाकर उनका स्टेज में उनके साथ बैठते थे। ஒரு முறை பத்திரிகையாளர்கள் அவரை பார்த்து, एक बार जो मीडिया वाला उनको देखकर, கணவன் எங்கு சென்றாலும் நீங்கள் சென்று விடுகிறீர்களே, இந்த ஐன்ஸ்டீன் கண்டுபிடித்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்டார்கள். जो जो आपका पति जहाँ कहीं जाने से आप चला जाते हैं, लेकिन आपका पति जो तैयार किया हुआ
उसके बारे में आप क्या कुछ जानते हैं क्या? அதற்கு பதிலளித்த இன்ஸ்டன் என் மனைவி उसको सवाल दिया हुआ, जवाब दिया हुआ उनका पत्नी, I don't know anything about the theory of relativity. அந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் ஐ நோ ஐன்ஸ்டைன். वो जो सृष्टि किया था, तैयार किया था, उसके बारे में मुझे कुछ भी नहीं मालूम है, लेकिन उनका बारे में जानता हूँ, मेरा पति के बारे में जानता हूँ. The inventor of this theory is my husband, Mr. Einstein என்று பதிலளித்தார். जो इंस्टेंट जो है उनके बारे में जानता हूँ. மனித நம்பிக்கைகள் பல வேளைகளில் தோல்வியில் முடிந்து விடுகின்றன. जो मनुष्य का जो आशा जो है कभी कभी निराशा में खत्म हो जाता है. ஆனால் ஆண்டவரையும் அவரது வார்த்தைகளையும் நாம் நம்பி விசுவாசித்து ஆண்டவரிடம் சரணாகதி அடையும் பொழுது நாம் வாழ்வில் வெற்றி பெறுகிறோம். लेकिन जब हम प्रभु के पास आएंगे, आने के समय में जरूर हमारा जीवन में एक जय जीवन प्राप्त करते हैं. எனவே இந்த ஆண்டு கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடும் நாம், लेकिन इस साल का जो मसीह का जो जन्म का दिन मनाने वाले हम மரியாதை போல मरियम के समान, நான் ஆண்டவருக்கு அடிமை, मैं प्रभु का दासी हूँ, ஆண்டவரின் வார்த்தையின்படியே எனக்கு आपका वचन का अनुसार मुझे होने दो. மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு அவள் தன்னை அர்ப்பணித்தாளே, जो खुशी के साथ अपने आप को अर्पण किया ना, அந்த நிலையை நாம் அடைய வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி उस प्रकार एक सुबह आपका अंदर होने के लिए அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். प्यार से मैं विनती करता हूँ. ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपको सबको आशीष करे. ஆமென். आमीन. गॉड ब्लेस यू.